நீங்க பகிர்ந்து கொண்ட அந்த அண்டம் குரல் கட்டுரை, அடடா, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. சித்தர்கள் எதுக்காக குகைகளை தேடி போனாங்க, அதுக்கும் நாம இன்னைக்கு பாக்குற கோவில்களுக்கும் என்ன தொடர்புன்னு இதுல ஒரு ஒரு புதுவிதமான கோணத்தை முன்வைக்கிறாங்க. ஆமா, பொதுவா சித்தர்கள்னா உலகத்தை வெறுத்துட்டு தவம் பண்ண மலை மேல போயிட்டாங்கன்னு தான் நாம நினைப்போம். ஆனா இந்த கண்ணோட்டத்தின்படி அவங்க ஒளிஞ்சிக்க போகல, ஒரு முக்கியமான அறிவியல் ஆராய்ச்சி பண்ண போயிருக்காங்க. சரியா சொன்னீங்க. அவங்க உலகத்தை விட்டுட்டு ஓடி ஒளிஞ்சாங்களா, இல்ல அந்த குகையும் ஒரு ஹைடெக் லேப் மாதிரி இருந்துச்சா? இந்த மூலத்துல இருக்கிற சித்தர்களோட அறிவியலை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். குகையில ஆரம்பிச்சு கோவில் வரைக்கும் போற இந்த பயணம் எப்படி இருக்குன்னு பாப்போம். பாதுகாப்பான ஒரு பிரத்யேகமான இடம்னு விளக்குறாங்க. அங்கிருந்து அந்த அறிவியல் எப்படி எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி கோவில்களா மாறுச்சுங்கிறத பத்தியும் விரிவா பேசுவோம். சரி, விஷயத்துக்கே வருவோம். சித்தர்கள் ஏன் ஒரு அரண்மனையோ ஒரு ஆசிரமத்தையும் கட்டிக்காம கரடு முரடான ஒரு குகைய தேர்ந்தெடுத்தாங்க? இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமாகுது. பிறந்த குழந்தையின் தலையில இருக்கிற அந்த மென்மையான உச்சி குழி, அதாவது ஃபாண்டனலுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. என்ன ஒரு ஆச்சரியமான ஒப்பீடு! ஆமா, இது ஒரு வித்தியாசமான ஆரம்பம் தான். குழந்தை வளர வளர அந்த உச்சிக்குழி மூடி மண்டை ஓடி கெட்டிமாயிடும். இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். ஆனா இந்த மூலத்துல என்ன சொல்றாங்கன்னா, சித்தர்கள் பல வருஷ யோக பயிற்சி மூலியமா மனதின் சக்தியால அந்த உச்சிக்குழிய மறுபடியும் திறக்கிறாங்களா? ஆமா, யோகத்துல இத பிரம்ம ரந்திரம்னு சொல்றாங்க. அது வழியாதான் பிரபஞ்ச ஆற்றல, அதாவது காஸ்மிக் எனர்ஜிய நேரடியா தம்புளுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது அவங்க உடம்பையே ஒரு ஆண்டனா மாதிரி மாத்திக்கிறாங்களா? அந்த பிரம்மரந்திரம் வழியா பிரபஞ்சத்தோட அவங்க கனெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்றீங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. அவங்க தங்களை ஒரு ரிசீவர் மாதிரி மாத்திக்கிறாங்க. அப்படி மாத்தும் போது அவங்களோட மொத்த உணர்வுகளும் பல மடங்கு அதிகமாயிடுது. அதாவது அவங்க ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவ் நிலைக்கு போயிடுறாங்க. இந்த நிலையில ஒரு சின்ன சத்தம் கூட அவங்களுக்கு இடி முழக்கம் மாதிரி கேட்கும்னு இந்த ஆதாரம் குறிப்பிடுது. இது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. நாம சாதாரணமா இருக்கும் போதே திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டா உடம்பே ஒரு மாதிரி அதிர்ந்து போகுது. அப்போ முழு கவனத்தையும் சக்தியும் உச்சியில குவித்து வச்சிருக்கிற ஒரு சித்தருக்கு வெளியில கேட்கிற ஒரு சின்ன தும்மல் சத்தம் கூட எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உண்மைதான். அந்த பாதிப்பு வெறும் மனரீதியானது மட்டும் இல்ல. இந்த மூலத்தின்படி நம் உடம்புல உயிர் சக்தியானது ஒரு பயோ எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஓடிட்டு இருக்கு. அந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் நிலையில வெளியிலிருந்து வர்ற திடீர் சத்தங்கள் இந்த பயோ எலக்ட்ரிக் ஓட்டத்தையே சீர்குலைச்சிடும். இது அவங்களோட தவத்துக்கே ஒரு பெரிய தடையா மாறிடும். இந்த அதி உணர்தின நிலைய நாம புரிஞ்சுக்கிட்டாதான் குகையோட உண்மையான தேவை நமக்கு புரியும். அப்போ குகைங்கிறது வெறும் மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்குற இடம் இல்ல, அது ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ஸ்டூடியோ மாதிரியா? அதை விட ஆழமான ஒரு ஒப்பீடு இருக்கு. குகைய ஒரு தாயோட கருவறைக்கு ஒப்பிடுவாங்க. வெளியில இருக்கிற இரைச்சல், மாசு, தேவையில்லாத அதிர்வுகள்னு எதுவுமே உள்ள வராத ஒரு பாதுகாப்பான இடம். ஒரு குழந்தை கருவறைக்குள்ள எப்படி முழுமையான பாதுகாப்போட வளருதோ அதே மாதிரி சித்தர்கள் தங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்காக குகைய ஒரு பாதுகாப்பு கவசமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பாதுகாப்பு வெறும் சத்தத்துல இருந்து மட்டும்தானா, இல்ல வேற விஷயங்களும் இருக்கா? உதாரணமா, திறந்த வெளியில தவம் செஞ்சா காத்துல இருக்கிற தூசு, மகரந்தம் இதெல்லாம் சுவாசத்தை பாதிக்கலாமே? நல்ல கேள்வி. அதுக்கும் இந்த மூலம் ஒரு விளக்கம் கொடுக்குது. சித்தர்கள் செய்யற வாசி யோகம் மாதிரியான நுட்பமான மூச்சு பயிற்சிகளுக்கு தூய்மையான காற்று ரொம்ப அவசியம். திறந்த வெளியில காத்துல வர சின்ன தூசு கூட சுவாச பாதையை அடைச்சு பயிற்சியை கெடுத்துடும். ஆனா குகைக்குள்ள அப்படி இல்ல. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? குகையை சுத்தி இருக்கிற அடர்த்தியான பாறைகள் ஒரு இயற்கையான ஃபில்டர் மாதிரி செயல்படுதுன்னு சொல்றாங்க. அது காத்துல இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி தூய்மையான பிராண சக்தியை மட்டும் உள்ளே அனுப்புது. அதே சமயம் இன்னொரு முக்கியமான வேலையும் செய்யுது. சித்தரோட உடம்புல தவத்தால உருவாகிற அந்த தீவிரமான உயர் ஆற்றல் வெளியே சிதறி போகாம ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குது. ஓ, அப்போ இது ஒரு 2-way சிஸ்டம் மாதிரி. தேவையில்லாதது உள்ள விடாது, உருவாக்கப்பட்ட ஆற்றலை வெளியேயும் விடாது. ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் சிஸ்டம் மாதிரி. இது உலகத்தை விட்டு ஓடுறதில்ல, உலகத்தோட ஆற்றலோடு இணையறதுக்கான ஒரு தனித்துவமான வழி. சரியா சொன்னீங்க. அதனாலதான் குகைங்கிறது அவங்க ஒளிஞ்சிக்கிற இடம் இல்ல, அது ஒரு ஆற்றல் கூடம், ஒரு பவர் ஸ்டேஷன். அங்க அவங்க சக்தியை சேமிக்கிறாங்க, மேம்படுத்துறாங்க, பாதுகாக்கிறாங்க. சரி, சித்தர்கள் குகையில அவங்களுக்காக இந்த ஆற்றலை உருவாக்கிக்கிட்டாங்க, அவங்க ஞானம் அடைஞ்சாங்க. ஆனா தான் பெற்ற இன்பம் இவ்வைகம் பெருகன்னு சொல்றவங்க அவங்க.
அப்போ இந்த அறிவியல, இந்த ஆற்றலை எப்படி மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க? எல்லாராலும் மலை ஏறி குகைக்குள்ள போக முடியாதே. அங்கதான் கோவிலுங்கிற ஐடியா வருது இல்லையா? ஆமா, இங்குதான் ஒரு முக்கியமான சவால் வருது. குகையில இருக்கிற அந்த தீவிரமான ஆற்றல பல வருஷம் பயிற்சி செஞ்சு பக்குவப்பட்ட சித்தர்களால மட்டும்தான் தாங்க முடியும். நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க அந்த உயர் அதிர்வுகளையும் வெப்பத்தையும் நேரடியா தாங்க முடியாது. அது ஆபத்தானது கூட. அப்போ அந்த குகை அறிவியலை எப்படி பாதுகாப்பா மக்களுக்கு கொடுக்கிறது? இந்த கேள்விக்கான பதில்தான் கருங்கல் கோவில்ங்கிற தொழில்நுட்பம்னு இந்த ஆதாரம் முன்வைக்கிறது. தொழில்நுட்பமா? கோவில ஒரு டெக்னாலஜியா பாக்குறாங்களா? ஆமா, இந்த கண்ணோட்டத்தின்படி கோவில் கருவறைங்கிறது ஜன்னல்களே இல்லாத அடர்ந்த கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு செயற்கை குகை. குகையோட அத்தனை தன்மைகளையும் அப்படியே நகல் எடுத்து ஊருக்கு நடுவுல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அந்த ஆற்றல் பரிமாற்றம் எப்படி நடக்குது? குகையில சித்தர் இருந்தாரு, கோவில் அந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த மூலத்துல இது ஒரு முழுமையான சிஸ்டம் மாதிரி வளர்க்கறாங்க இல்லையா? ஆமா, ஒரு முழுமையான தொழில்நுட்ப அமைப்பு. இதுல 3 முக்கிய பாகங்கள் இருக்கு. முதல் பாகம் கோபுரத்தோட உச்சியில இருக்கிற கலசம். நாம தூரத்திலிருந்து பாக்குறப்போ அது ஒரு அலங்கார பொருள் மாதிரி தெரியும். ஆனா இந்த கண்ணோட்டத்தின்படி அது ஒரு ஆண்டனா மாதிரி செயல்பட்டு பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து கோவிலுக்குள்ள கொண்டு வருது. அப்போ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்றதுக்கு பின்னால இப்படி ஒரு அறிவியல் காரணம் இருக்கலாம்னு சொல்றீங்களா? அந்த ஆண்டனா வழியா வர்ற எனர்ஜியை நாம பாக்குறதுனால அப்படி சொல்றாங்களோ? அப்படி ஒரு சாத்தியம் இருக்கு. சரி, இப்போ அந்த ஆண்டனா மூலமா ஈர்க்கப்பட்ட சக்தியை சேமிச்சு வைக்க ஒரு இடம் வேணும் இல்லையா? அதுதான் இரண்டாவது பாகம். கருவறையில மூலவர் சிலைக்கு அடியில பதிக்கப்பட்டிருக்கிற எந்திர தகடு. பெரும்பாலும் செப்பு தகடுகளால் ஆன இது ஒரு பேட்டரி மாதிரி அந்த ஆற்றலை சேமிச்சு வைக்குது. சும்மா ஒரு பேட்டரி மாதிரி தானா? இல்ல அதுல வேற ஏதும் விசேஷம் இருக்கா? மந்திரங்கள் அல்லது வடிவியல் சின்னங்கள், அதாவது ஜியோமெட்ரிக் சிம்பிள்ஸ் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த சின்னங்களுக்கு பிரபஞ்ச ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல, அதாவது ஃப்ரீக்வன்சில பிடிச்சு நிலைப்படுத்தி வைக்கிற திறன் இருக்குன்னு நம்பப்படுது. அதனால இதை ஒரு ப்ரோக்ராம் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம். வாவ்! அப்போ ஆண்டனா, அதாவது கலசம் வழியா வர ரா எனர்ஜிய இந்த எந்திர தகடு ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்ல சேமிச்சு வைக்குது. இப்ப ரொம்ப முக்கியமான கட்டம். சேமிச்ச அந்த ஹை வோல்டேஜ் சக்திய மக்களுக்கு எப்படி பாதுகாப்பா கொடுக்கறது? இங்கதான் 3வது பாகம் வருது. மிகச்சரி. அந்த 3வது பாகம்தான் கருவறையில இருக்கிற தெய்வச்சிலை. இந்த மூலம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. அந்த சிலை வெறும் கற்சிலை இல்ல, அது ஒரு கடத்தி, ஒரு டிரான்ஸ்மிட்டர். இன்னும் சரியா சொல்லணும்னா அது ஒரு மின்மாற்றி, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி செயல்படுது. ஓ, டிரான்ஸ்ஃபார்மரா? நம்ம தெருமுக்குள்ள இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஹை வோல்டேஜ் கரண்ட் நம்ம வீட்டு உபயோகத்துக்கு ஏத்த மாதிரி லோ வோல்டேஜா மாத்தி கொடுக்குமே, அந்த மாதிரியா? அதேதான். அந்த எந்திர தகடுங்கிற பேட்டரியில சேமிக்கப்பட்டிருக்கிற அந்த பிரம்மாண்டமான சக்திய அந்த தெய்வ சிலை உள்வாங்கி சாதாரண மனிதர்கள் எந்த பாதிப்பும் இல்லாம ஏத்துக்கிற அளவுக்கு மென்மையான குறைவான அதிர்வெண் கொண்ட ஆற்றலா மாத்தி கொடுக்குது. அப்படியானா கோவில் கருவறைங்கிறது ஒரு தரக்கா சப்ஸ்டேஷன் மாதிரி ஹை வோல்டேஜ நம்ம தாங்குற மாதிரி மாத்தி கொடுக்குது. நம்பவே முடியல. அப்போ நாம கருவறைக்கு வெளியில நின்னு சாமி கும்பிடும்போது நாம கும்பிடுறது வெறும் சிலை இல்ல, அந்த சிலையிலிருந்து வர்ற நமக்காக மாற்றி அமைக்கப்பட்ட அந்த காந்த அலைகளை, அதாவது மேக்னெட்டிக் வேவ்ஸ நாம ரிசீவ் பண்றோம். அப்படிதானே? இங்கு உள்ள ஆழமான கருத்தே அதுதான். அந்த தெய்வ சிலையிலிருந்து வெளிவரும் காந்த அலைகள் தான் வெளியே நின்னு வழிபட நம்மள அடையுது. அந்த மென்மையான மாற்றி அமைக்கப்பட்ட ஆற்றலை தான் நம்ம பிரசாதமா ஏத்துக்கிறோம். இதனால கோயிலுங்கிறது வெறுமனே வழிபடுற இடம் மட்டுமல்ல, அது நம்ம முன்னோர்கள் நமக்காக கட்டி வச்ச ஒரு பொது ஆற்றல் மையம், ஒரு பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த ஆதாரம் வருது. பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன், இந்த வார்த்தை எவ்வளவு பொருத்தமா இருக்கு. நாம நம்ம போனை சார்ஜ் பண்ற மாதிரி மக்கள் அவங்களோட உயிர் சக்திய, அவங்களோட பயோ எலக்ட்ரிசிட்டிய அங்க போய் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இது முற்றிலும் வேற ஒரு கோணத்துல பார்க்க வைக்குது. ஆமா, இது வழிபாட்டையே ஒரு அறிவியல் கண்ணோட்டத்துல பார்க்க வைக்குது. ஒரு தனிநபர் தாம் வளர்ச்சிக்காக பயன்படுத்திய ஒரு தனிப்பட்ட தொழில்நுட்பம், அதாவது குகை, எப்படி ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்த நலனுக்காக மாற்றி அமைக்கப்பட்டதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். சித்தரோட பர்சனல் லேப் பொதுமக்களுக்கான ஒரு சர்வீஸ் சென்டரா மாறுது. அப்ப இந்த மொத்த விவாதத்தோட சாராம்சம் என்னன்னா, ஒரு தனிநபருக்கான பர்சனல் பவர் ஸ்டேஷனாக இருந்த குகை ஒட்டுமொத்த சமூகத்துக்கான பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷனான கோவிலா மாத்தப்பட்டிருக்கு.
இதுதான் இந்த மூலத்தோட மைய கருத்து. குகையோட அமைதி, பாதுகாப்பு, ஆற்றல் சேமிப்புன்னு எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி ஊருக்கு நடுவுல ஒரு செயற்கை குகைய, அதாவது கருவறைய உருவாக்கி அதுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை, அதாவது சிலைய வச்சு எல்லாருக்கும் அந்த ஆற்றலை பகிர்ந்து கொடுத்திருக்காங்க. மிக சரியா தொகுத்து சொன்னீங்க. இந்த ஆய்வு உங்களுக்கு ஒரு புதுவிதமான சிந்தனையை கொடுக்கலாம். பாருங்க, இந்த ஆதாரம் கோவில ஒரு தொழில்நுட்ப இடமா பாக்குது. இது உண்மையா பொய்யா, இல்ல இதுதான் முழுமையான விளக்கமாங்கிற விவாதத்துக்குள்ள நாம போகல. ஆனா இந்த கண்ணோட்டம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆமாம், இது ஒரு சிந்தனை பரிசோதனை மாதிரி. நாம இதுவரைக்கும் பக்தி, நம்பிக்கை, கலாச்சாரம், கலைன்னு பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்த ஒரு டெக்னிக்கல் ப்ளூ பிரிண்ட் மாதிரி பாக்குறப்போ அதுக்கு முற்றிலும் வேற ஒரு பரிமாணம் கிடைக்குது. இத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கலாம். நாம முற்றிலும் மத ரீதியானது அல்லது பாரம்பரியமானதுன்னு நினைக்கிற மற்ற பழங்கால கட்டமைப்புகளையோ அல்லது நடைமுறைகளையோ இதே மாதிரி ஒரு அறிவியல் அல்லது தொழில்நுட்ப கண்ணோட்டத்துல மறுபடியும் ஆராய்ஞ்சா என்னென்ன புது உண்மைகள் வெளிப்படலாம். உதாரணமா, கோயில்ல ஏன் செருப்பு கலத்திட்டு போகணும்னு சொல்றாங்க, இல்ல ஏன் அங்க ஈர துணியோட போகணும்னு சொல்றாங்க, இதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி அறிவியல் காரணங்கள் இருக்குமோ? இருக்கலாம். ஒருவேளை கோவிலோட தரை வழியா வர்ற அந்த ஆற்றலை நம்ம உடம்பு முழுமையா ஏத்துக்கணுங்கிறதுக்காக இருக்கலாம். ஒவ்வொரு சடங்குக்கு பின்னால, ஒவ்வொரு நிர்மாணத்துக்கு பின்னால இது மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட அறிவியல் தர்க்கம் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. நாம இதுவரை பார்க்காத ஒரு புதிய கோணத்துல பழைய விஷயங்களை பார்க்க இந்த ஆதாரம் ஒரு கதவை திறந்து விடுது. அந்த பாதை வழியா பயணிச்சு பார்க்கறது உங்க கையில தான் இருக்கு.